Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாடாளுமன்றம் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி ஆகிவிட்டது. வன்முறைகள், அடிதடி, சண்டை, குத்து முத்து, தள்ளு முள்ளு ஆகியவை. இது நாடாளுமன்றமா? இந்த நாடாளுமன்றத்தை நான் 40 ஆண்டுகள் 1978 பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. பாராளுமன்றத்தில் ரத்த ஆறு ஓடியது. 2 பாஜக எம்பிக்கள் அடிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், மண்டை உடைந்தது. காங்கிரஸ் இன்று வேண்டுமென்றே வன்முறை கிளப்பி விட்டதாகத்தான் வருகிறது. ராகுல் காந்திக்கு அவருடைய பதவிக்கு ஆபத்து வருமா என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சபாநாயகர் முடிவு என்ன என்று தெரியவில்லை. ராகுல் காந்தி என்னங்க, நல்லா குளிருங்க, நான் 3 ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்கேங்க, என் வயசுலாம் விட்டுருங்க. அவருக்கு 54 வயசு ஆச்சு. டிஷர்ட்ல வர்றாரு, பார்லிமெண்ட்ல உட்காரும் போது இப்படி கையை வச்சு இப்படி உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு மரியாதையே இல்லை. எதற்கு அந்த ஒரு கசப்புத்தன்மை? எதற்கு அந்த விரோதத்தன்மை? அம்பேத்கரை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உத்தவ் தாக்கரே ஏன் வீர் சாவர்கருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அந்த கோபம் தான் ராகுல் காந்தியால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிற அந்த கூட்டணியோட எதிர்காலம் என்ன ஆகும் சார்? செத்து போச்சு. திமுகவில் பிளவு இருப்பதாகத்தான் நான் கண்டு கொள்கிறேன். திமுகவில் இரட்டை நிலைப்பாடு. காரணம், அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் நிலையில் இருக்கிறார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. சோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக அமைக்கப்பட்ட ஜேபிசியை கனிமொழி எதிர்க்கிறார், டிஆர் பாலு ஆதரிக்கிறார். ஆனா அந்த ஜேபிசி செல்வ கணபதியை போட்டுருக்காங்களே. அது 2026 பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஆமா, 100க்கு 100 உண்மை அது. ஆனா மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் பாஜக தலைமை இருக்கிறது. ஆமாம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், டெல்லியில மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது. உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அம்பேத்கர் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன கருத்துக்கு எதிராக இந்தி கூட்டணி சார்பில் அந்த எம்பிக்கள் எல்லாம் போராடும் போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. பாஜக எம்பிக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. அங்க என்ன நடக்குது சார்? என்ன நடந்தது சார்? நாடாளுமன்றம் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி ஆகிவிட்டது. வன்முறைகள், அடிதடி, சண்டை, குத்து முத்து, தள்ளு முள்ளு ஆகியவை. இது நாடாளுமன்றமா? இந்த நாடாளுமன்றத்தை நான் 40 வருடங்கள் தினமணி மற்றும் டைம்ஸ் நவ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தை 40 ஆண்டுகள் நான் 1978 பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. எதிர்கட்சிகள் அது விரோதி கட்சிகள் ஆகிவிட்டது. ராகுல் காந்தி எந்த ஒரு பிரதாப் சிங் சாரங்கி என்பவர் அடிபட்டாரோ, பிரதாப் சாரங்கி என்பவர் அடிபட்டாரோ, அவர் முன்னாள் மத்திய அமைச்சர், அவரை கண்டுகொள்ளாமல், அவரை பார்க்காமல் போனதும், நிஷிகாந்த் துபே என்ற எம்பி ராகுல் காந்தியை குண்டா கர்த்தி கர்த்தேன் கத்தினதும் இதெல்லாம் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் காங்கிரஸ் இன்று வேண்டுமென்றே வன்முறை கிளப்பி விட்டதாகத்தான் வருகிறது. சபாநாயகர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. எது இருந்தாலும் ராகுல் காந்தியுடைய பதவிக்கு ஆபத்து வருமா? ராகுல் காந்தி கைது செய்யப்படுவாரா? இதெல்லாம் பார்க்க. காரணம், நேற்றுதான் மல்லிகார்ஜுன் கர்கே ராஜ்யசபாவில் சொன்னார், வன்முறைகளை தூண்ட வேண்டும் என்றார். அதற்குத்தான் பிஜேபி இன்று ட்வீட் போட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி நேற்று வன்முறையை பற்றி பேசினார், இன்று ராகுல் காந்தி அடிக்க ஆரம்பித்து விட்டார். எங்க ஒரு பாராளுமன்றத்தின் மெத்த மேல போய் நிற்கிறாருங்க. எனக்கு இது முடிவாது. மல்லிகார்ஜுன் கர்கே 84 வயசு ஆச்சு. எதுக்கா மேல போய் நிற்கணும்? நான் நாடாளுமன்றத்தில் இருந்தேன். காங்கிரஸ்காரர்களுடைய அமளியை கேட்க வேண்டும் ஓடுகிறார்கள். திடீர்னு இது நாடகத்திற்காக நடிக்கிறார்களா? இப்ப முதல்ல அதானி படம் கொண்டு வந்தாங்க, வாயை மூடிண்டாரு, ஷர்ட் போட்டுட்டாரு, கருப்பு பேட்ச் அடிந்தாரு. அப்புறம் அம்பேத்கர் படம். அட்லீஸ்ட் அதானியிலிருந்து அம்பேத்கருக்காக பதவி உயர்வு பெற்றாரே ராகுல் காந்தி, அதற்கு பாராட்டுதல் செய்ய வேண்டும். ஆக மொத்தம் என்னுடைய கருத்து, இதில் ராகுல் காந்தி என்னங்க, நல்லா குளிருங்க, நான் 3 ஸ்வெட்டர் போட்டுட்டு இருக்கேங்க, என் வயசுலாம் விட்டுருங்க. அவருக்கு 54 வயசு ஆச்சு. டிஷர்ட்ல வர்றாரு, பார்லிமெண்ட்ல உட்காரும் போது இப்படி கையை வச்சு இப்படி உட்கார்ந்துக்கிறாரு. ஒரு மரியாதையே இல்லை. எதற்கு அந்த ஒரு கசப்புத்தன்மை? எதற்கு அந்த விரோதத்தன்மை? எதற்கு அந்த காழ்ப்புணர்ச்சி? எப்ப பார்த்தாலும் ஒரு கோபத்துல சிரிக்கிறதே கிடையாது. கோபத்துல பெருசா நினைச்சிட்டாரு மனசுல.
எல்ஓபின்னா அது ஒரு நிழல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஈக்குவல் பொசிஷன். அந்த இடத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய், சுஷ்மா ஸ்வராஜ், எல்கே அத்வானி, ஏன் ராஜீவ் காந்தியே இருந்திருக்கிறார், இந்திரா காந்தியே இருந்திருக்கார். அந்த ஒரு பதவியில் வந்த ஒரு வேகம் கூட ராகுல் காந்தி மனதில் இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. எது இருப்பினும் காங்கிரஸ்காரர்கள் மனதில் பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவை ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் முறியடிக்கும். கூடிய விரைவில் ராகுல் காந்திக்கு அவருடைய பதவிக்கு ஆபத்து வருமா என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சபாநாயகர் முடிவு என்ன என்று தெரியவில்லை. அதை பொறுத்து இதை பிரிவிலேஜ்க்கு அனுப்புவாங்களா, பிரிவிலேஜ் கமிட்டி அனுப்பிச்சா என்ன ஆகும்? ஆக மொத்தம் பாருங்க வினோத், அமித்ஷா பத்தி நீங்க ஆரம்பிச்சு சொன்னீங்க, அந்த கதையெல்லாம் போயிடுச்சு. மல்லிகார்ஜுன் கர்கே சொல்ற அவருக்கு வந்து ஆதாரம் என்ன இருக்கு? இதுக்குன்னு ஆதாரம் இருக்குதுங்களே. ஸோ ராகுல் காந்தி வந்து அந்த அடிபட்ட எம்பி வந்து ஐசியூல இருக்காரு. இப்போ அவருக்கு மூடையில ஸ்டிச் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அதெல்லாம் வீடியோக்கள் வருகிறது, சமூக வலைதளங்கள்ல வந்து இருக்கிறது. நானும் நேராக அந்த அமைச்சர்கள் சென்று வந்த பிரகலாத் ஜோஷி, சிவராஜ் சிங் சௌஹான் போன்றவர்கள்லாம் நிருபர் கூட்டம் வைக்கும் பொழுது பாராளுமன்றத்தினுடைய பாதைகள் சென்றார்கள். அதையும் தவிர சபாநாயகருக்கு பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF என்ற ஒரு மத்திய பாராளுமன்றத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மூலமாகவும் சபாநாயகர் தெரிந்து கொண்டார் என்ன நடந்தது என்று. ஆக மொத்தம் இது ஒரு களங்கம், இது ஒரு கருப்பு தினமாகத்தான் நான் பார்க்கிறேன் வினோத். இந்த பாராளுமன்றத்திற்காக நான் 40 ஆண்டுகள் பயணி புரிந்திருக்க வேண்டும். அசிங்கமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் கே ராஜாராம், இரா செழியன், அதையும் தவிர நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். பற்பல ஈவன் அண்ணாதுரை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்திருக்காரு, CN அண்ணாதுரை. இப்பேற்பட்ட இந்த பாராளுமன்றத்தில் இது மாதிரியான ஒரு அசிங்கம் நடக்கிறதே. பேராசிரியர் NG ரங்கா, பிது மோடி, அதையும் தவிர நாராயண் டண்டேக்கர், MR மசானி, JM லோகோ பிரபு, சோமநாத் சாட்டர்ஜி, இந்தர்ஜித் குப்தா, ஜோதிர்மய் பாசு, காயத்ரி தேவி, மகாராணி காயத்ரி தேவி, விஜயராமாஜ் சிந்தியா, மாதவராஜ் சிந்தியா, AR அந்துலை, எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன். ஒருத்தரா 2 பேரா? அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்தாருன்னே பயப்படுவாங்க, தெரியுமா உங்களுக்கு வினோத்? அதையும் தவிர நாடாளுமன்றத்தில் ரோஜ்சபா வந்து ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, ராம் ஜெத்மலானியும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி வழக்காடுவது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசுவது, மது லிமாயி, போதாத குறைக்கு மிர்னால் கோரே, மது தண்டவட்டே போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய பாராளுமன்றம். சிக்கந்தர் பக்னு ஒரு MP இருந்தார், அவ்வளோ ஸ்பாட்டா பேசுவார். ஏன் ஜஸ்வந்த் சிங் இதெல்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம். ரவிசங்கர் பிரசாத் மிக மிக சீனியர் MP, அவர் வந்து அடுதாரி நீங்க என்ன இருக்க. இந்த மாதிரி பாராளுமன்ற மீன் மார்க்கெட் மாதிரி பண்ணிட்டாங்களே, மூர் மார்க்கெட் மாதிரி பண்ணிட்டாங்களே. ஹூலிகானிசம், பேண்டலிசம். ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது போச்சுன்னா என்ன ஒண்ணா பண்ணலாம்னு தெரியுமா காங்கிரஸுக்கு? அதுல போய் நம்ம அன்னைக்கு தாக்கூர் கூட அதுல போய் விழுந்து விட்டாரேன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அதையும் அவரு எதுவோ பேசுறாரு ராகுல் காந்தி மாதிரி, அவரும் உணர்றாரு நிறைய. அவருக்குன்னு அவர் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில அவர் போய் அடிக்க போறது, கொல்ல போறது தப்புங்க. அதெல்லாம் வன்முறைகள். அது ஜனநாயகத்துக்கு 8 கோடி தமிழ் மக்கள் 40 உறுப்பினர்கள் 39 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்களே, அடிக்கவா? மற்ற உறுப்பினர்களை குண்டாகுதி போல ராகுல் காந்தி கராத்தே பம்பு பன் பண்ணிட்டு ஷர்ட் போட்டு இப்படிலாம் தன்னுடைய சதையை காமிக்கிறாரு. கராத்தே பண்ற, விபாசனா உபாசனா மௌனமா இருக்கிறதெல்லாம் பண்றாரு. முன்னூத்தனை அடிக்கிறதுக்கா? அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க போட்டு காமிக்கணுங்க வினோத். இதுல சார் இந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இந்த வன்முறையா மாறிச்சு? ஏன்னா அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த எம்பிக்களும் போராட போய் தான் தள்ளுமுள்ள ஆச்சா, இல்ல அங்க கரெக்டா என்ன நடந்தது? பாராளுமன்றத்தை கடந்த 15 நாட்களாக மகர் துவார் என்று சொல்லக்கூடிய நுழைவாயிலில் காங்கிரஸ்காரர்கள் நின்று பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் போவதை தடுத்து வந்தார்கள். 15 நாட்களாக. இன்று என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், பாஜக உறுப்பினர்களும் ஊர்வலமாக வந்தார்கள், காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஊர்வலமாக வந்தார்கள். அந்த எல்லா MP சேர்ந்த போதுதான் ஒரு தள்ளு முள்ளு நடந்ததாங்க. அங்க ஒரு 40-50 MP வந்து போலீஸ்காரன் கிட்ட போறதுக்கு பயப்பட்டாங்க. ஏன்னா எல்லா MP பிரிவிலேஜ், பார்லிமெண்ட் உள்ள எந்த MP கை எடுக்க கூடாது போலீஸ்காரங்க. அது நுழைவாயிலில் ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கு, அது எப்படி உள்ள போறதுங்க? ஒரு கம்பத்தை உடச்சுனா போக முடியும் நம்ம. உள்ள போகும்போதுதான் இந்த தள்ளுமுள் நடந்தது. இருப்பினும் காங்கிரஸ்காரர்களும் அட்டைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
எப்படி அட்டை உள்ள வந்ததுங்க? இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல அட்டை எப்படிங்க வந்ததுங்க? கொம்பு எப்படிங்க வந்ததுங்க? பாரதிய ஜனதா கட்சியில கொம்பு வச்சிருந்தாங்க, காங்கிரஸ்காரங்க கொம்பு வச்சிருந்தாங்க. கொம்பு எப்படி வர முடியும்? அந்த அட்டையில பலகையில பிடிச்சின்னு வராங்களே பாரதிய ஜனதா கட்சியினர், காங்கிரஸ்காரங்க கொம்பு எடுத்துனாங்க. எதுக்கு? அடிக்கிறது தானே வந்திருக்காங்க. இல்ல பாரதிய ஜனதா கட்சி அடிக்க வந்தாங்களா? என்னத்துக்கு? ஆக மொத்தம் காங்கிரஸ் அத்துமீற செய்தது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருப்பினும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் வாசுதி சுஷ்மா ஸ்வராஜும் மற்ற எம்பிக்கள், பிடிபி எம்பி ரெட்டி, மிதுன் ரெட்டி பேர் தெரியல, மறந்து போயிட்டேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஆகிவிட்டது. சோ இதுல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? ஏன்னா சபாநாயகருக்கு முழு உரிமை இருக்கு. சபாநாயகர் தான் அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் அப்படிங்கறதுல அவருடைய நடவடிக்கையில் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது அப்படிங்கிற போன்ற ஷரத்துகள்லாம் இருக்கு. அப்படிங்கிற போது இதுல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பாராளுமன்ற பதவி ரத்தாகுமா ராகுல் காந்திக்கு? அல்லது எல்ஓபியிலிருந்து ஸ்பீக்கர் அவரை டீரெகக்னைஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் தான் ஒரு நடந்தது. போக போகத்தான் தெரியும். இனி அரசாங்கத்தினுடைய கோட்பாடு எப்படி இருக்குன்னு எங்க நன்னா நீங்க ஜோரா டிபேட் நடந்துக்க 2 வருஷம். இந்த டிபேட் வேணும்னு எழுதினது ராகுல் காந்தி தான். அரசாங்கம் அதற்கு ஒப்புக்கொண்டது. ராகுல் காந்தியால் பேச முடியல. 2 நாளா இந்திரா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி பத்தி எல்லாம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கண்ட எல்லாத்தையும் அவுத்து விட்டாங்க. சோரேஸ்முக்கு சோனியா காந்திக்கு என்ன தொடர்பு? சைனாவிலிருந்து சோனியா காந்திக்கு பணம் எப்படி வந்தது? நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. MDMA மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி ராஜீவ் காந்தி பவுண்டேஷனுக்கு எப்படி கோடிக்கணக்கான பணம் வந்தது என்பதை விசாரணை செய்து கொண்டு வருகிறோம் என்று. அதெல்லாம் மனசுல வச்சுதான் அச்சாங்க. இன்னைக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த விவாதத்துக்கு நடுவுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சம்பந்தமான டிபேட்ஸோ இல்ல அது சம்பந்தமான விஷயமோ எல்லாமே அமுங்கி போன மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப அது தொடர்பா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழுவுல கூட பிரியங்கா காந்தி இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அந்த குழு என்ன செய்ய போகுது? இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயத்துல அடுத்த கட்டமான நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? 6 மாதம் டைம் கொடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்களும் அந்த குழு செல்லும். அனைத்து கட்சிகளிலும் பொதுமக்களிடம் வினோத் கூட ஒரு லெட்டர் எழுதி போடலாம், வேணுமா வேண்டாமாங்கிறது. குறைந்தது 80,000 பக்கங்கள் கொண்டதை தான் ராம்நாத் கோவிந்த் கொடுத்தார். இப்பொழுது ஒரு கமிட்டிக்கு இன்னொரு கமிட்டி போட்டாங்க. இத சுதர்ஷன் நாகேப்பன் தமிழக எம்பியாக இருந்தவர் 2012-13 அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். லா கமிஷன் ஒன் நேஷன் ஒன் போல் என்றெல்லாம் சொன்னது. ஆக மொத்தம் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி 31 கமிட்டி மெம்பர்ஸை வச்சு ஒரு ஜேபிசி போட்டுட்டாங்க. அந்த ஜேபிசி 6 மாதத்தில் தன்னுடைய அறிக்கை கொடுக்க வேண்டும். எது இருப்பினும் ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக டெல்லியிலிருந்து ராஜகோபால் சொல்லுவது, இந்த ஒன் நேஷன் ஒன் போல் என்பது 2034 தான் சாத்தியமாகும், அதற்கு முன்பாக கிடையாது. இரண்டாவதாக, இதற்கு உட்பட்டு இந்த 10 வருடங்களில் டீலிமிட்டேஷன் ஆகின, டீலிமிட்டேஷன் குறைஞ்சது 2 வருஷம் ஆகுங்க. அதற்கு பிறகு சென்சஸ் எடுக்கணுங்க, அது 1 வருஷம் ஆகுங்க. அதற்கு பிறகு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வரும். எத்தனை எம்பி இருக்காங்களோ அதை பொறுத்தா விமன்ஸ் ரிசர்வேஷன் 33%. உதாரணத்திற்கு 840 எம்பி இப்ப இருக்குது, 543 எம்பி. அது 800 அல்லது 1000 உயர்த்தக்கூடிய டீலிமிட்டேஷன் சொன்னாங்கன்னா அதற்கு 2034 தான் தேர்தல் வரும். ஒன் நேஷன் ஒன் போல். ஏன் கவர்மெண்டோ இல்ல திமுகவோ அதிமுகவோ ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. இதை மீண்டும் மீண்டும் விளக்கிய பிறகு கூட 10 வருடங்கள் கழித்து தான் வர இருக்கிறது. அதுக்குள்ள திமுகவே உதயநிதி ஸ்டாலினை கூட பிரதமர் ஆகலாம், யார் கண்டாங்க? இதே பாஜக நீடிக்கும் யார் கண்டாங்க? இப்ப பாருங்க, மகாராஷ்டிரால காங்கிரஸ் வரும், ஹரியானா காங்கிரஸ் வரும் ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. காங்கிரஸ் இல்ல இருக்கிற மீண்டும் காங்கிரஸ் வரக்கூடுமே. அப்ப நீ இந்த கருத்தை மாற்றிக்கொள்ளலாமே. ஏன் இதற்கு அவசரப்படுகிறார்கள்? நரேந்திர மோடியை கண்டு ஏன் பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த 10 வருஷத்துல எத்தனையோ விஷயம் நடக்கலாங்க. நேற்று நடந்த இன்னைக்கு நடக்க முடியல வினோத். நேற்று யாரும் எதிர்பார்ப்பாங்க பாராளுமன்றத்தில் இப்படி வன்முறை நடக்கும், ரத்த ஆறு ஓடும் என்று. பாராளுமன்றத்தில் ரத்த ஆறு ஓடியது. 2 பாஜக எம்பிக்கள் அடிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், மண்டை உடைந்தது. ஏன் 2034 ஒன் நேஷன் ஒன் போல் காங்கிரஸ்? இதில் காரணம் என்ன தெரியுமாங்க? பிரியங்கா காந்தி உடனே இந்த வன்முறைகள் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. அந்த அம்மையாரிடம் சோனியா காந்தி ராஜ்யசபா, லோக்சபால அண்ணன் தங்கைங்க,
2 பேரும் பண்ற லூட் இருந்து பாருங்க. இந்த 3 காந்திகளும் பாராளுமன்றத்தை முடக்க வைக்கிறார்கள், அடிக்க வைக்கிறார்கள், ரத்த ஆறு ஓட வைக்கிறார்கள். இதுதான் இருக்கக்கூடிய தாற்பயங்கள். காரணம், இந்த பார்லிமெண்ட்டுக்காக நான் 40 வருஷம் உழைச்சேன்னு எனக்கே ஒரு அவமானமா இருக்குங்க, அழுக வருதுங்க, அசிங்கமா இருக்குங்க. சார், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல திமுகவுடைய நிலைப்பாடு அதுல ஏதேனும் விரிசல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா அவங்களுடைய கட்சி தலைவர் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்ட் வேறையா இருக்கு. வேற டெல்லியில அவங்க எம்பிக்கள் மத்தியில என்ன மாதிரியான பேச்சு ஓடுது அப்படின்னு பாக்குறீங்க சார்? காரணம் என்ன என்று கேட்டால், டிஆர் பாலு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை ஒப்புக்கொண்டார். அது முக ஸ்டாலின் சொல்லிதான் ஒப்புக்கொண்டாரா அல்லது அவரே சொன்னாரா தெரியாது. ஆனால் அதே நாள் கனிமொழி இதை எதிர்த்தார். ஆக மொத்தம் இதுல திமுகவில் ஒரு பிளவு இருப்பதாகத்தான் நான் கண்டு கொள்கிறேன். காரணம், அது ஆங்கில பத்திரிகை ஹிந்தி பத்திரிகை எல்லாம் பிரசுரமாகியது, தமிழ் பத்திரிகை ஆனதோ ஆகவில்லையோ எனக்கு தெரியாது. திமுகவில் இரட்டை நிலைப்பாடு. காரணம், அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் நிலையில் இருக்கிறார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. வினோத், சோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக அமைக்கப்பட்ட ஜேபிசி கனிமொழி எதிர்க்கிறார், டிஆர் பாலு ஆதரிக்கிறார். ஆனா அந்த ஜேபிசி செல்வ கணபதியை போட்டுருவாங்களே இது. சார், இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நேற்று நடந்தது, சம்பந்தமா கேட்கணும் அப்படின்ட்டு. மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே போய் சந்திச்சு பேசியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏற்கனவே துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து உத்தவ் தாக்கரே சிவசேனா வெளியே வந்து விட்டதா அப்படிங்கிற அந்த பேச்சையும் கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். என்ன நடக்குது சார்? இந்த சந்திப்பு நடந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் அரசியல் காரணம் தான். பரவலாக பேசப்பட்டது என்ன என்று கேட்டால், மகாராஷ்டிராவில் எதிர்கட்சி என்பது இல்லவே இல்லை. சிவசேனா தான் 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எங்களை சிவசேனா ஆதித்ய தாக்கரேயை எதிர்கட்சி தலைவராக செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்க உத்தவ் தாக்கரே சென்றதாக சொல்லுகிறார்கள். இருந்தாலும் வீர் சார்வருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதை தேவேந்திர பட்னவிஸும் ஆதரித்திருக்கிறார். எந்த தேவேந்திர பட்னவிஸ் 2014 முதலமைச்சரான பிறகும் கூட 2019 சரத்பவாரை கைகோர்த்து கொண்டு உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆனாரே. அந்த பின்னணியில் பார்த்தால் ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரேயும் தேவேந்திர பட்னவிஸ் சந்திப்பதில் சந்தேகம் இருக்கிறது. அந்த 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா உத்தவ் தாக்கரே மீண்டும் பாஜகவில் என்டிஏவில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. ஒன்று, தாங்கள் குறிப்பிட்டீர்கள், பர்மாங்கனேட் என்று சொல்லக்கூடிய மாதுளம்பழம் நாசிக்கில் அதிகமாக விற்கிறார்கள், அங்குதான் பயிரிடப்படுகிறது. அங்கிருந்து ஒரு 10 டப்பா பர்மாங்கனேட் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொண்டு சரத்பவார் நேற்று நரேந்திர மோடியை சந்தித்து விட்டார். ஆக மொத்தம் மகாராஷ்டிரா அரசியலில் நான் பர்மாங்கனேட்டை கொடுக்கிறேன் என்று சொல்லி அரசியலை குழப்பி விட்டார் சரத்பவார். உத்தவ் தாக்கரே பார்க்கிறார். ஆக மொத்தம் இது ராகுல் காந்திக்கு பெப்பேல் வாயில கட்டளை வச்சு இப்படி ஆட்டி விட்டாங்க. அதுதாங்க அந்த கோபத்துல தான் இவர் இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேயும் காங்கிரஸ் சேர்ந்து அமித்ஷாவை அட்டாக் பண்றது, அந்த கிளிப்பை எடுத்து கட் பண்ணி போடுறது, தப்பா பண்றதெல்லாம் வன்முறைகள்லாம் அதற்குத்தான் காரணம். அம்பேத்கரை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உத்தவ் தாக்கரே ஏன் வீர் சார்வருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அந்த கோபம் தான் ராகுல் காந்தியால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிற அந்த கூட்டணியோட எதிர்காலம் என்ன ஆகும் சார்? செத்து போச்சு. அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்க, எள்ளும் தண்ணி விட்டாங்க, அப்படி விட்டாச்சு. இப்ப நம்மளுடைய ஃபேவரட் ஜோனுக்கு வருவோம். தமிழக அரசியல்ல நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திச்ச போது அவரிடம் கேட்ட கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மேலிடம் முடிவு செய்யும்னு சொன்னாரு. ஆனா நயினா நாகேந்திரன் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார், பாஜக சட்டமன்ற குழு தலைவராக. அவர்கிட்ட கேட்கும்போது அமைந்தால் நல்லது தானே அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்ப 2026 பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஆமா, 100% உண்மை. அது டெல்லியிலும் அந்த மாதிரிதான் இருக்கிறது. ஜே.பி. நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சில குறிப்பிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது கூட
உத்தவ் தாக்கரே மீண்டும் வந்தாகிவிட்டது. நம்ம அடுத்தது அதிமுகவை கொண்டு வர வேண்டும், என்னுடைய பதவி காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசுவதாக சில இடங்களில் காதில் விழுகிறது. மேலிடத்தில் பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரியும் 5-6 பேர்கள். நானும் அவர்களும் தொடர்பு கொண்டு பேசினோம். ஆக மொத்தம் ஏதோ புகைச்சல் இருக்கிறதுங்க. புகை இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்று சொன்னது கரெக்ட். காரணம் என்ன என்று கேட்டால், மார்ச் மாதத்தில் புதியதாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இப்ப இவருடைய பதவி காலம் ஜனவரி மட்டும் இருக்குங்க. புது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதில் அதிமுகவுடன் இது ஒருவேளை ஒரு சீனியர் அமைச்சரை விட்டு சென்னையில் பேச வைக்கிறார்களா, இதெல்லாம் ஒரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. அதெல்லாம் ஏப்ரல் ஒரு செட்டில் ஆயிடுங்க வினோத். ஆனா மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் பாஜக தலைமை இருக்கிறது. ஆமாம். சோ இது சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரும் பட்சத்தில் தமிழக அரசியல்ல 2026 என்ன மாதிரியான களம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதிலிருந்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுமக்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு விரோதம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி எல்லாம் எதிர்பார்த்து வெளிப்படும். ஒருவேளை தமிழகத்தில் திமுக அணி வர்சஸ் அதிமுக அணி என்று சொல்லி திமுக எதிர்ப்பு அணி என்று சொல்வதை விட ஒரு ஒத்தை தலைமை அவரை வைத்துக் கொண்டு திமுகவை எப்படி இந்தியா அலையன்ஸ் போட்டாங்களோ ஆல் இந்தியா லெவல்ல நரேந்திர மோடி எதிர்த்து, அதே மாதிரி திமுக அலையன்ஸை உடைக்கணும்னுட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைத்தால் அதில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் என்று தான் என்னுடைய கருத்து. எப்படி இருந்தாலும் 2026 தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் முன்னேறுகிறது என்று என்னுடைய 40 ஆண்டு கால தமிழக அரசியலை பின்னோக்கி ஒரு டெல்லியிலிருந்து அதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்குள்ள சூழ்நிலையும் அது மாதிரிதான் இருக்குங்க. எங்க பார்த்தாலும் இப்ப கூட்டணி தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்தில், மகாராஷ்டிராவில் எல்லாம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப தமிழகத்தையும் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க வினோத். அதிமுக 8 பேர் கொண்டு தான் அவருக்கு 89 90 மாதத்துல 120க்கு ஜம்ப் பண்ணாரு மு.க. ஸ்டாலின். திமுக இருப்பினர்கள் இருந்தாலும் அதுதானே ஒரு சீனியர் மோஸ்ட் டிஎம்கே எம்எல்ஏ எங்கிட்ட சொன்னாரு, எங்களுக்கு 4 தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம், மீதி ஒரு 40 செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், பெரியசாமி, அப்புறமா இன்னும் நிறைய பேர் கொண்டு வந்த செந்தில் பாலாஜி தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்கு இஸ் நாட் a DMK பர்சன், ADMK வந்தவர் தானே. சார், ரொம்ப ரீசெண்டா தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுடைய பேச்சு எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. அது கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகலாம் பேட்டி கொடுத்துட்டு பார்க்கும். திமுகவுடைய கூட்டணிலாம் அவர் தொடர்கிறார் அப்படிங்கிற பாக்குறோம். இதை வேலுமுருகனுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனையோட ஒரு ஆரம்பம்னு பாக்குறீங்களா? திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனை ஆரம்பம் என்று தான் நான் கணிக்கிறேன். காரணம், 2026 பொது தேர்தலில் ஜூலை மாதம் 2025 வருடத்தில் இருந்து இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். எந்த கட்சிக்கு எத்தனை கொடுக்கிறது என்று. 2021 ஐயா மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த கூட்டம் நடந்தது. இப்பொழுது ஐயா உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடந்தால் அதற்கு திருமாவளவன் போவாரா? ராகுல் காந்தி உதயநிதியும் பேசுவார்களா? அல்லது வைகோவுடைய மகன் போய் சேர்ந்துருவாரு? ஆனா வைகோக்கு இருக்க ஸ்டேட்டஸ் உதயநிதி கிட்ட போய் 2 சீட் கேட்க முடியுமா, 4 சீட் கேட்க முடியுமா? சிபிஎம் சிபிஐ ஒரு குழப்பம் இருக்குங்க. டி.கே. ரங்கராஜன் போன்ற மூத்த தலைவர்கள், ஓய்வு பெற்றவர்கள். சோ பாலகிருஷ்ணன் மூலமாக உதயநிதி கிட்ட போய் நம்ம டிபேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு புலசல் வந்திருக்கிறது திமுகவில். அதுக்குத்தான் வேல்முருகன் வெளியே விட வேண்டும் என்று நினைக்கிறார் என்று என்னுடைய கருத்துங்க. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, ஈவி.கே. இளங்கோவன் மறைவுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமான செய்திகளும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி நோக்கி சில விஷயங்கள் டெல்லியில நகர்வுகள் நடக்குது அப்படிங்கிற போது, அப்ப இந்த இடைத்தேர்தல் என்னவா இருக்கும்? இதுல திமுக அந்த இடத்தை பெற இருப்பதாகத்தான் டெல்லியில் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அதை திமுகவுக்கு விட்டு கொடுத்து விடலாமா என்று நினைக்கிறார்கள். காரணம், காங்கிரஸில் சரியான கேண்டிடேட் இல்லை.
திமுக தன்னுடைய கேண்டிடேட்டை போச்சா, கண்டிப்பாக அதிமுக கேண்டிடேட்டை இறக்குவாங்க. இன்னும் ஒரே ஒரு வருடங்கள் தான் இருக்கின்றன. இது ஒரு முன் உதாரணமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இருப்பினும் ஈரோடு திமுக வசம்தான் இருக்கும் என்று டெல்லியில் குறிக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமை மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தியிடம் TR பாலு பேசிவிட்டார். கண்டிப்பாக அது காங்கிரசிடம் பறிக்கப்பட்டு திமுக எடுத்துக்கொள்ளும் என்று தான் டெல்லியில் வருகிறது. இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற இதிலிருந்து ஒன்றும் அறிக்கை வரவில்லை. எப்படி இருப்பினும் மார்ச் மாதம் தமிழக ஈரோடு தேர்தல் நடக்கும் என்று தான் அறிகுறிகள் டெல்லியில் தெரிகின்றன. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.